இடத்தில் இந்துக்களுக்காக போதித்தார். அதை விளக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் அவர்கள் ஒரு கேள்வினால நிறைய கேள்வியை ஒன்றுக்குள்ள ஒன்றா இணைச்சு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, திருக்குறானில் ஒரு வசனம் இருக்கிறது, கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது, நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் குரானில் இருக்கிறது. அப்ப கிழக்கு மேற்கு இதெல்லாம் முக்கியமானது கிடையாது, திசையெல்லாம் முஸ்லீம்கள் வணங்குறது கிடையாது. ஒரு யூனிஃபார்முக்காக ஏதாவது ஒரு பக்கம் வணங்கணுங்கிறதுக்காக வேண்டி முதல்ல கட்டப்பட்ட காபாங்கிற ஆலயத்தை நாங்கள் நோக்குறோமே தவிர அங்கதான் இறைவன் இருக்கிறான் என்பதற்காக செய்யல. அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, எங்கே நோக்கினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னு வருத, அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு முகம் இருக்குதா? அது அவருடைய ஃபர்ஸ்ட் இறைவனை பற்றிய கேள்வி. முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களும் சரி இந்த விஷயத்துல நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கு. இஸ்லாத்தினுடைய கருத்தை தவறாக விளங்கி இருக்கிறீங்க. என்ன விளங்கி இருக்கிறோம்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இறைவன்கிறவனுக்கு உருவமே இல்லை அப்படி இஸ்லாம் சொல்வதாக முஸ்லீம்கள்ல நிறைய பேர் விளங்கி இருக்கிறோம், முஸ்லீம் அல்லாதவங்களும் விளங்கி இருக்கிறீங்க. ஏன்னா நாகூர் அனிபா கூட ஒரு பாட்டு படிப்பாரு. என்ன படிப்பாரு? உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அவர் படிப்பார். இறைவன் உருவமற்றவன் அப்படின்னு. அதனால அவர் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, உருவமற்றவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க, அப்புறம் அல்லாஹ்வுக்கு முகம்ங்கிறீங்க, உருவம் இல்லாட்டி எப்படி முகம் எப்படி வரும்ன்ற மாதிரி தான் அந்த கருத்து அவருடைய கேள்வி சாராம்சம். ஃபர்ஸ்ட் விளங்கிறேன்னு, திருமறை குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லையோ இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லப்படவே இல்லை. இறைவன் உருவமற்றவன் என்று எந்த இடத்திலும் குர்ஆன்ல சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, இறைவன் எப்படி இருப்பான் என்பதை யாரும் பார்த்ததில்லை, உங்களுக்கு தெரியாது. இறைவன் எப்படி பார்க்காத நேரத்தில் அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துடக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, இறை தூதர்களாகவே இருந்தாலும், நபிகள் நாயகமா இருக்கட்டும், அவங்களுக்கு முந்தி வந்த ஏசநாதரா இருக்கட்டும், அதுக்கு முந்தின மோசே அது ஆபிரகாம் போன்றவர்களா இருக்கட்டும், முதல் மனிதர் ஆதாமா கூட இருக்கட்டும், யாரும் இறைவனை பார்த்தது கிடையாது. இறைவனை ஒருவருமே பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது. பார்க்கலன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படித்தான் இறைவன் இருப்பான்னு சொல்ற அந்த வடிவம் கொடுத்தோம்னு சொன்னா அது கற்பனையாகத்தான் இருக்க முடியும். அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இறைவன் என்பது அவனுக்கே உள்ள ஒரு வடிவத்தில் அவன் இருக்கிறான், அது நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். என் குர்ஆன்ல உள்ள நம்பிக்கை பிரகாரம் இறுதியில் அந்த உலகத்தை கடவுள் அழிச்சிருவார். அழிச்ச பிறகு முதல் மனிதர்ல ஆரம்பிச்சு அழிக்கப்படும் போது இருந்தாங்க பாருங்க, அத்தனை பேரையும் திரும்ப அவர் தயாரிப்பார். அவர் கடவுளுக்கு லேசானது. கடவுளை நம்பாதவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா தெரியும். கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் முடியுங்கிற அந்த கடவுளுக்கு அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய நம்ம, அதுவும் ஏற்கனவே நம்மளை படைச்சு இருக்கும் பொழுது ரெண்டாவது தடவை தயாரிக்கிறது கஷ்டம் கிடையாது, முதல்ல தயாரிக்கிறது தான் கஷ்டம். முதல்ல தயாரிச்சு விட்டார் நம்மளை முதல்ல ஒரு தடவை தயாரிச்சு விட்டுட்டு அதை இன்னொரு தடவை தயாரிக்கிறதா இருந்தால் அது கஷ்டம் கிடையாது. அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல முதல்ல படைக்கப்பட்டவர்ல இருந்து கடைசியில் அழிக்கப்படுற வரைக்கும் எல்லாரையும் அழித்து விட்டு டோட்டலா உலகம் அழியும் இஸ்லாம் சொல்லுது. திரும்ப கடவுள் உயிராக்குவார். உயிராக்கி ஒவ்வொருத்தனுடைய நன்மை தீமைக்கு தக்கவாறு சொர்க்கம் நரகம் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். சில பேருக்கு 10 வருஷம் நரகம், சில பேருக்கு 100 வருஷம் நரகம், சில பேருக்கு 500 வருஷம் நரகம், அதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். சில பேர் நிரந்தரமான நரகம் என்று பல வெரைட்டியாக அவர் தண்டனை வழங்குவார். அந்த நியாய தீர்ப்பு நாள் அதுக்கு பேரு. அந்த நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளில் இறைவனை எல்லோரும் காண்பீர்கள், நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் எல்லாரும் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? நீங்கள் பௌர்ணமி தினத்திலே நிலவை எப்படி பார்க்கிறீர்களோ, எத்தனை 600 கோடி பேரும் கூட பார்க்க முடியும். யாராவது யாருக்கும் மறைக்க முடியுமா? தியேட்டர்ல உட்கார்ந்துருப்பீங்க, தலைக்கீழ போடுறாங்க, ஒருத்தன் தலையை ஒருத்தன் மறைச்சு விடுது. முன்னாடி உள்ள ஆள் கொஞ்சம் பெரிய உயரமா இருந்தான்னு சொன்னா அவன் படம் பார்க்கறத மறைச்சு விட்டுறான். ஆனால் இறைவன் பௌர்ணமி நிலவு இருக்குன்னு வைங்க, கோடி பேர் ஒன்னா கூடுறோம், அவ்வளவு பேரும் பார்ப்போம், யாருக்கு மறைக்க இயலாது. எப்படி நிலவை ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் நீங்கள் பார்க்கிறீர்களோ, யாரும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் பார்க்க முடிகிறதோ, அந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இறைவனை காண்போம் சொல்லிட்டாலேயே அவனுக்கு ஒரு சேப்பு இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு வடிவத்தை காண முடியும், கரண்ட காண முடியுமா, காத்த காண முடியுமா?
ஆற்றல் சக்தியை காண முடியுமா? காண முடியும்னு எப்ப சொல்றோமோ அப்ப ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்ப இறைவன் அவனுக்கே உரிய முகம், அவனுக்கே உரிய கை, அவனுக்கே உரிய உடல் அமைப்பு, அவனுக்கே உரிய வடிவத்தில் அவன் இருக்கிறான். அதை இந்த உலகத்தில் அழிகிற வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது, இனிமேல் பார்க்க முடியும் என்று சொல்றதுனால இறைவன் உருவமற்றவன் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை இல்லை. சூனியம் அல்ல இறைவன், ஒண்ணும் இல்லாததுக்கு பேர் இறைவன் அல்ல. வெறும் சக்தி மட்டும் அல்ல இறைவன்கிறது. இறைவன்னா அவன் இருக்க. இன்னும் சொல்ல போனா இறைவன் அர்ஷ் என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கிறான். குர்ஆன் சொல்லுது அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர்ஷ் என்ற ஆசனத்திலே அல்லாஹ் வீற்றிருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதனால இறைவனுக்கு முகம் இருக்குது என்பதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வர வேண்டாம். அடுத்து அந்த ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்தில் உள்ளவங்க லாத்து மனாத்து என்றெல்லாம் அந்த சிலைகளை வணங்கினதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலை இப்பவும் மக்காவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் அந்த பிரச்சாரத்தை துவக்கக்கூடிய நேரத்தில் 360க்கு மேற்பட்ட சிலைகளை வணங்கினாங்க. அதுல முக்கியமான சிலைகள் 3. 360 சிலைகள்ல முக்கியமான சிலை 3. ஒன்னு லாத்துங்கிறது, இன்னொன்னு உஸ்ஸாங்கிறது, இன்னொன்னு மனாத்துங்கிறது. லாத்து, உஸ்ஸா, மனாத்து என்று 3 பிரதானமான கடவுள்களை வணங்கி வந்தார்கள் என்று திருமறை குர்ஆன்ல உங்களுக்கு 53வது அத்தியாயத்தில் கூட பார்க்கலாம். அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உக்ரான்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கிறது. லாத்து உஸ்ஸான்னு வணங்கி கொண்டிருந்தார்கள். அதாவது காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், உருவாக்குறதுக்கு ஒரு கடவுள் என்று 3 கடவுள் கொள்கையை பிரதானமா வைத்துக்கொண்டு அது அல்லாம சின்ன சின்ன குட்டி தெய்வங்களாக நிறைய கடவுள்களை அன்றைக்கு வணங்கி வந்தார்கள். இப்ப கிடையாது. நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்திலேயே அந்த நம்பிக்கையிலிருந்து மக்கள் விடுபட்டு ஒரு கடவுள் தான் என்றதுக்கு வந்த பிறகு 14 நூற்றாண்டுகளாக அங்கே லாத்தும் கிடையாது, உஸ்ஸாவும் கிடையாது, மனாத்தும் கிடையாது. நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே அந்த மக்கள் எல்லாம் திருந்தி அந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட்டுட்டாங்க. இப்ப கிடையாது. இப்ப இருக்கிறதாக எந்த புத்தகத்தில் எழுதி வச்சாலும் அது தப்பு. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அது 2 சொன்னாரு, லாத்து மனாத்து, அதோட எக்ஸ்ட்ரா உஸ்ஸாண்டு 1, இந்த 3 இருந்ததாக இருக்கிறது. அடுத்து அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, லூத்து என்ற ஒரு இறை தூதர் இருந்தார் நபிகள் நாயகத்துக்கு பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால். அவருடைய காலத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆணோட ஆண் சேர்ந்துகிறது, திருமணம் செய்யறது கிடையாது. அதை திருத்துறதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் லூத்து என்ற இறை தூதர். ஒரு புஸ்தகத்தில் அவர் படிச்சிருக்காரு. அந்த லூத்துங்கிறவர் இந்தியாவுக்கு வந்தவர் தான் ஒரு புஸ்தகத்தில் எழுதிருச்சான். அதை வச்சு அவர் கேட்கிறாரு. அவர் இந்து மத மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. லூத்து நபியுடைய லூத்துங்கிற இறை தூதருடைய சமுதாயம் அது இந்துக்கள் தான் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அது என்னன்னு கேட்கிறாரு. அது சும்மா ஒரு அனுமானம், அப்படி குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. லூத்து என்பவர் அனுப்பப்பட்ட ஏரியா இந்துஸ்தான் என்று என்ன செய்யப்படல, குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் சொல்லவில்லை. ஒரு புஸ்தகத்தில் ஒருத்தர் எழுதுறாருன்னா அவரா எழுதிக்கிறார். அதுக்கு இஸ்லாம் பொறுப்பேற்காது. லூத்துங்கிற அந்த இறை தூதர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் என்றோ, இந்தியாவில் உள்ளவங்க அந்த மாதிரி ஹோமோசெக்சுவல்ங்கிறதுல ஈடுபட்டு இருந்தாங்க என்றோ சொன்னார்னு சொன்னா அது போதிய ஆராய்ச்சி இல்லாமல் சொல்லப்பட்டதா இருக்கும், அல்லது காழ்ப்புணர்வுல சொல்லப்பட்டதா இருக்குமே தவிர அது குர்ஆனுடைய ஆதாரத்தின்படி அமைந்தது கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அரபு நாட்டுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் கிடையாது. உலகத்தில் உள்ள என்ன பிறந்த தமிழ்நாடா இங்கே நூற்றுக்கணக்கான இறை தூதர்கள் வந்திருப்பாங்க. அவங்களை எத்தனை பேர் நம்ம கடவுளாக்கியிருப்போம், அவங்க இறந்து போயிருப்பாங்க, கடவுளாக்கியிருப்போம். அதே மாதிரி உலகம் முழுவதும் இறை தூதர்கள் அவங்கவுங்க பாஷையில, அரபுல தான் எல்லாரும் அனுப்பப்படல. தமிழ் பேசுற மக்களுக்கு தமிழ் தூதர், இந்தி பேசுற இந்தி பின்னாடி உண்டானது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கர்நாடகம் பேசுறவங்களுக்கு கன்னடம் கன்னட தூதர், இப்படி இறை தூதர் அனுப்பப்பட்டார்கள். இப்படித்தான் நாங்க நம்பணுமே தவிர இன்ன தூதர் இந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்னு சொல்வதற்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அதெல்லாம் கற்பனையா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அந்த புத்தகத்தில் உள்ளது.